அடுத்தது ஷேக் அலவுன்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஷேக் அலவுன்ஸை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு சில விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு சில விஷயம் என்னன்னா அடரன்ஸ். அடரன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா, உதாரணத்துக்கு நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவில் வச்சு எடுத்தோன்னா நம்ம கை ஃபுல்லாக மாவாக இருக்கும். இதுக்கான காரணம் என்னென்னா அடரன்ஸ். நம்ம கையில் அந்த மாவை ஒட்டிக்கிறது தான் அடரன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஒட்டிக்கின மாவை நம்ம மறுபடியும் நம்ம கையிலேருந்து ரிமூவ் பண்ணோம், என்ன பண்ணுவோம், கையை கொஞ்சம் உதறி விடுவோம் இல்லையா? இதுதான் ஷேக் அலவன்ஸ். அதாவது பேட்டர்னை மவுல்டுக்குள்ளேருந்து எடுக்கும்போது நம்மளோட பேட்டர்னோட சர்ஃபேஸஸில் மவுல்டோட சாண்டெல்லாம் அடர்ஸ் ஆகிருக்கும், அதாவது ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதை எடுக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் பேட்டர்னை ஷேக் பண்ணுவோம். அதை மாதிரி ஷேக் பண்ண போது நம்மளோட மவுல்டோட கேவிட்டி இருக்கு இல்லையா, அதோட சைஸு கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த இன்க்ரீஸ் ஆன சைஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக பேட்டர்னோட வால்யூமை கொஞ்சோண்டு கம்மி பண்ணுவோம். அதை தான் ஷேக் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேட்டர்ன் சைஸ் இஸ் ஈக்குவல் டு கேஸ்டிங் சைஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் அலவன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஷேக் அலவன்ஸை என்ன பண்ணுவோன்னா, பேட்டர்ன் சைஸ் இஸ் ஈக்குவல் டு கேஸ்டிங் சைஸ் மைனஸ் ஷேக் அலவன்ஸ். ஸோ எவ்வளோ ஷேக் அலவன்ஸ் கொடுக்குறோமோ அதை நம்மளுக்கு தேவையான கேஸ்ட் சைஸோட மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சரியான பேட்டர்ன் கிடைக்கும். இந்த ஷேக் அலவன்ஸும் நம்ம முன்னாடி பார்த்த டிராஃப்ட் அலவன்ஸ் மாதிரி தான். ரீயூசபிள் பேட்டர்னான வுட்டு இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு தான் இந்த ஷேக் அலவன்ஸை கொடுப்போம். இந்த வேக்ஸு, பிளாஸ்டிக்கு, அப்புறம் மெர்க்குரிலாம் பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணியே நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கெலாம் இந்த ஷேக் அலவன்ஸ் தேவையில்லை. வுட்டன் பேட்டர்னுக்கு தான், இந்த மாதிரி திடமான பேட்டர்னுக்கு தான், ரீயூசபிள் பேட்டர்னுக்கு தான் இந்த ஷேக் அலவன்ஸ் நம்ம கொடுப்போம்.